அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஆரம்பிக்கப்படும் தஜ்வீத் கோர்ஸ், அதாவது கற்கை நெறி தொடர், இது 2021 ஆண்டு ஆன்லைனில் நடைபெற்ற தஜ்வீத் கோர்ஸின் மீள் பதிவேற்றமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழுத்துக்கள் சில சட்டங்களோடு அந்த ராக அமைப்புண்டு உருவாகிறது தான் தஜ்வீத் என்றது. எழுத்து உச்சரிப்பு முதலாவது அதுதான் முக்கியம். ஒரு எழுத்து பிழையாக்கினாலும் இந்த சொல்லே திரிவுபட்டு முரண்பட்ட கருத்தை தருகின்றது. சில நேரம் அது பெரிய பாரிய வித்தியாசமாக அமையும். ஒரு சில உதாரணங்களை மட்டும் இவ்விடத்தில் பார்ப்போம். சின்ன சூறாக்கள் முழு வசனம் எடுக்கல, அந்த எழுத்து பிழையாக இருந்து கருத்து பிழையாகும் ஒரு சில சொற்களை மட்டும் எடுத்திருக்கின்றேன். அப்ப உங்களுக்கு அதனை பார்க்கும் போது விளங்கும். இந்த சின்ன சூறால சின்ன ஒரு சொல்லுல நாங்க இவ்வளவு ஒரு எழுத்து பிழையால கருத்து பிழையாக ஓதிக்கொண்டு போவோம் என்றால், ஒரு பெரிய சூறாவை ஓதும் போது, அடுத்த ஒரு ஜுசுவை ஓதும் போது, அடுத்த முழு குர்ஆனையும் ஓதும் போது எந்த அளவு பிழைகள் ஏற்படும் என்பதை உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்க நோன்பு அண்மித்து வருகின்றது, நெருங்கி கொண்டு வருகின்றது. வளமையாக எல்லாருக்கும் தெரியும், நோன்பு காலத்தை இபாதத்துடைய காலமாக பயன்படுத்தும். கூடுதலாக என்ன செய்வார்கள்? தொழுவார்கள், ஓதுவார்கள், துவா கேட்பார்கள், சதகா ஜகாத் இப்படியான அந்த பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு காலமாக அமைகின்றது. அந்த ஒரு மாதத்திற்கும் சில பேர் ஒரு முறை குர்ஆன் ஓதி முடிப்பார்கள், 2 முறை ஓதுபவரும் இருப்பார்கள், அதுக்கு மேலே ஓதுபவர் இருக்கலாம். அடுத்த தொழுகையிலும் நிறைய சுன்னத்துக்களை தொழுவார்கள். உங்களுக்கு தெரியும், கியாமுல் லைல். இதில் எல்லாத்துலயும் வருவது ஓதல் தான் முக்கியமா. குர்ஆனை ஓதுதல். தொழ போனாலும் நாங்க குர்ஆனைத்தான் கூடுதலாக ஓதுகின்றோம். மற்ற நேரங்களையும் குர்ஆன் ஓதி முடிக்கிறோம். இப்படியாக குர்ஆனோட தொடர்பு கூட இன்ஷா அல்லாஹ் இதற்கு முந்தி நாங்க விடுபட்டு கொண்டிருந்த பிழைகளை திருத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நோன்புல இருந்தாவது நாங்க சரியான முறையில் ஓதி அதுக்கு அல்லாஹ்வால சரியாக எங்களுக்கு தரப்படுற கூலிகளை நிறைவாக நாங்க பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். உண்மையிலே இந்த தஜ்வீத் என்பதை நாங்கள் இலகுபடுத்தி விரிவாக்கி பரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது எங்களுக்கு. அதற்கு ஒரு சந்தர்ப்பம் சரியான நேரத்தில் அமைந்தது, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதனை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்கள், அடுத்தவர்களுக்கும் எத்தி வையுங்கள். நாங்கள் இப்போது அந்த விடயத்துக்கு வருவோம். எழுத்து பிழையாக உச்சரிக்கப்படுவதால் ஏற்படும் கருத்துக்கள். உதாரணமாக, குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாவை எடுத்து பாருங்க, சூரத்துல் இஹ்லாஸ். அதே நேரம் இங்கே தஜ்வீத் சட்டம் நீங்க பார்க்க வேணும். இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் வாரக்கிழமையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க மஹ்ரஜ் தான், எழுத்து உச்சரிப்புகளைத்தான் நாங்க இங்க சொல்றோம். கா தொண்ட குழியால வர மாதிரி உச்சரிக்க வேண்டும். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுவீராக, அவன் தான் அல்லாஹ், அவன் ஒருவன். அல்லாஹ் சொல்றான், நபியை கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் என்று, அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறுவீராக. நாங்கள் இங்க அந்த குல் ஹுவல்லாஹு என்ன பா அந்த நன்றாக உச்சரித்து ஓதாவிட்டால் சர்வசாதாரணமாக நீங்களும் கண்டு கொண்டிருப்பீர்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதுவது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதினால், நபியே சாப்பிடுவீராக, அவன்தான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன். இதுல பொருள் வித்தியாசத்தை நமக்கு விளங்கிக்கும். பார் நன்றாக உச்சரிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்ல வரான் உண்ட நாங்க இன்னும் உண்ட சொல்லி கொண்டு போறோம். அடுத்தது, இதுவும் ஒரு சின்ன ஒரு சூரா. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், நஸ்ருல்லாஹி ஸாத், நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று ஆரம்பிக்கும் இந்த சூறாவை நாங்க இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் என்று ஓதுவோமாக இருந்தால், அங்கு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு விளங்கும். பிரசன்டேஷன்ல அல்லாஹ்வின் உதவி இந்த ரெட்டா போட்டிக்கிறதான் அந்த கருத்து மாற்றத்துக்குள்ள சொல். அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று சொல்றதுக்கு பதிலாக அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்றுதான் நாங்க சொல்லுவோம். பாருங்க, நாங்க தொழுகைக்காக மிச்சம் கவனத்தோடு பயபக்தியோடு மிச்சம் அழகாக போய்த்து அல்லாஹ்வின் முன்னிலையில் இருந்து நாங்க தொழுகின்றோம். ஆனா எங்களுக்கு தெரியாது நாங்க என்னத்தை ஓதுறோம், என்ன சொல்றோம்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப அதுல இந்த சூறால இது 2 சூறாவையும் ஒரு தொழுகையில் ஓதினால் அதோட விளைவு என்ன, அதை நாங்க யோசிக்கணும்.
சிறிய சூறா, இந்த சிறிய 2 சூறாலையும் நபியை கூறுவீரகா அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ற நேரம் நாங்க சொல்லுவோம் நபியை சாப்பிடுவீரகா அல்லாஹ் ஒருவன் தான் என்று. அடுத்தது அல்லாஹ்வின் உதவி வந்த போது என்று அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்லுது. நாங்க சொல்றோம் அல்லாஹ்வின் கழுகு வந்த போது என்று. அப்ப யோசிப்பாங்க நாங்க எந்த அளவு ஒரு பிழை விடுறோம் வாங்கினேன். இதைத்தான் நேரத்தோட நாங்க அங்கே படித்தோம். நான் சொன்ன பின்னுக்கு அவங்களுக்கு படிக்கிற நேரம் விளங்குண்டு இப்படியான பிழைகள் ஏற்படும் போதுதான் நாங்கள் இந்த சட்டங்களை பேணாதது பாவம் ஏற்படும் எங்களுக்கு. அப்ப நாங்க நன்மையை தேடுறதுக்கு தான் முழுக்க முழுக்க கஷ்டப்படுறோம். அது சரியான முறையில பயன்படுத்தணும். சில போது எங்களுக்கு இது தெரியாம இந்த பிழைகள் நடந்திருக்கலாம். இனி உங்களுக்கு தெரியும் அதுதான் மன்னிப்பவன். எங்களுக்கு தெரிந்ததுக்கு பிறகு நாங்க அதுல இருந்து விடுபட வேண்டும். அடுத்தது ஹலக சமாவாத்தி வல் அர்வ. ஹலக இது ஹா உச்சரிக்கணும். நொக்கத்தை வந்தால் ஹா. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இது ஹலகன்றதுக்குள்ள தமிழ் சொல்வடி வந்தால் இந்த சிவப்பு நிறத்துல காட்டிக்கிறோம், படைத்தான். அப்ப நாங்க இதை படைத்தான்ன்றதுக்கு நாங்க சரியான உச்சரிப்பு அதனை பாவிக்காவிட்டால் ஹலக சமாவாத்தி வல் அர்ல என்று ஓதுறன்னு வைத்துக்கோங்க. அப்ப நாங்க சொல்றோம் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான் என்று. எப்படியான கருத்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் சிறைத்தான், அந்த மொட்டை அடிக்கிறது, தலையை மொட்டை அடிக்கிற அப்படியானதை தான் சிறைத்தான் என்று சொல்லுவோம். எனவே இந்த ஹாவுக்கு பதிலாக இந்த ஹா பயன்படுத்தப்படுகிறது. ஹலக சமாவாத்தி வல் அர்ல என்று சரியான முறையில அது ஓதப்படும். ஹலக சமாவாத்தி என்று ஓதினால் எல்லா வானங்களையும் பூமியும் சிறைத்தான். இதுல தெரிந்தவர்களும் இருப்பீர்கள், தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பெற்றோர்களுக்கு சில நேரம் எழுத்து இப்படித்தான் உச்சரிக்கணும், இதை எழுத்து இப்படித்தான் உச்சரிக்கணும் தெரியாது அவங்களுக்கு. எனவே அவங்க ஒரு முறையில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இங்க டீச்சர் வந்து சரியான முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம். டீச்சர் ஒரு முறையில சொல்லித்தார, உம்மா ஒரு முறையில சொல்லித்தார. எனவே அந்த நேரத்துக்கு பிள்ளைக்கு அந்த குழப்பம் வராம தாய்மார்கள் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் பிள்ளைகளோட படிப்பு ஓதல் விஷயங்கள்ல தாய்மார்கள் தான் கூடுதலாக ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள். எனவே பிள்ளைகளுக்கும் தாய்மாருடைய பங்களிப்பு இந்த விஷயங்கள்ல கூடுதலாக தேவை. தந்தைமார்கள் பங்களிக்கப்பட வேண்டும். ஆனாலும் கூடுதலாக பங்களிப்பு தாய்மார்களைத்தான் சாரும். எனவே அவர்களும் சரியாக இந்த தஜ்வீத் முறை, இந்த எழுத்து உச்சரிப்பு முறைகளை அறிந்திருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு அதனை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது. கஃபூருண்டா அவங்களுக்கு இதுல விளங்கும் பிரசன்டேஷன்ல மன்னிப்பவன். பெரும்பாலும் பேர்கள் இப்படி இருக்குது இல்லையா? இது மாதிரி நிறைய இருக்குது. நான் உதாரணத்துக்கு கொண்டத்தான் எடுத்துனீங்கன்னா கஃபூர்ன்றதுக்கு பதிலாக கஃபூர்ன்றாங்க, பெரிய காஃபி. பேர்கள் வைக்கிறோம், ஆசையோட வைக்கிறோம், நல்ல கருத்து உச்சரிக்கணும், அதே மாதிரி புள்ள வரணும், அப்படி இல்லாம ஒரு நீயத்துலதான் அந்த பேரை வைக்கிற. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேர்கிட்ட கேட்டு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதே பேருக்குத்தான் நிறைய பேர் இது பண்ணி கொண்டு இருப்பாங்க. எனவே நாங்க ஆசைப்பட்டு வைக்கிற அந்த பிள்ளையோட பேர் அழகா சொல்லப்படணும் இல்லை. சரியா மறுபக்கம் எதிர்கருத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி நாங்க பேரை கொண்டு அழைக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருக்கு, நான் என்ன குறிப்பிடல. ஷாத்திர் அண்டு வச்சா அறிவுள்ளவன் என்றமின பொருள் வரும். சாதிர் சாதிர்ன்னு கூப்பிடுவாங்க. எல்லாரும் இல்ல, சிலவே சரியா கூப்பிடுறாங்க, சரியா பேரை வச்சு அழைக்கிறாங்க. சாதிர்னு சொன்னா பொடுபோக்கானவன். அப்ப நல்ல அழகான பேரை வச்சுக்கிறாங்க, அறிவாளி. ஆனா அவனை பொடுபோக்குக்காரன் சொல்லி கூப்பிடுவாங்க ஒவ்வொரு நேரமும். அடுத்தவங்க துவாக்கள் கேட்கிற நேரம், தொழுகையிலேயோ மற்ற நேரங்கள்லயோ தமிழாலையும் துவா கேட்கலும் அரபாலையும் துவாக்களை பாடமாக்கி கேட்பீங்க துவா. இதுல பாருங்க, வஅனிர் அக்லி வகல்பி. கா உச்சரிக்கணும், 2 காவும் உச்சரிக்கணும். அக்லி வகல்பி, அதாவது எனது அறிவையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்குவாயாக. அக்ல் அறிவு, கல்ப் கல்புன்ற நேரம் உள்ள. நாங்க துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் எனது அறிவையும் உள்ளத்தையும் ஒளிமயமாக்குவாயாக என்று துவா கேட்கின்றோம். அதுக்கு பதிலாக அக்லி வகல்பி என்று துவா கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ் எனது சாப்பாட்டையும் நாயையும் ஒளிமயமாக்குவாயாக என்று கேட்கிறோம். இது எல்லாத்துலயுமே ஒரு எழுத்து தான். நான் இவ்வளவு நேரம் காட்டினதும் ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். ஒரு எழுத்துல எவ்வளவு பெரிய ஒரு கருத்து மாற்றம் ஒன்று ஏற்படுகிறது.
அதைத்தான் நாங்க கவனிக்கணும். வேற வேற கோர்சஸ் இங்கிலீஷ் எல்லாம் நிறைய புரிந்து கொண்டு போறோம், படிக்கிறோம், அதை தேடுறோம், எல்லாம் செய்யறோம். இந்த அறிவுகள் எல்லாம் தேவை. அது கட்டாயம். ஆனாலும் முதலாவது தேட வேண்டிய சப்ஜெக்டை விட்டுறோம். ஏற்கனவே சொன்னது போல குர்ஆனை படிக்கிறது, அதே நேரம் குர்ஆனை சரியான முறையில ஓதுறது, இது ரெண்டையும் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் அடிப்படையான ஒரு கடமையா நினைச்சு அதை செய்ய முன் வருவேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப எழுத்து உச்சரிப்புக்கு வரோம். அ ப த ச ச சாண்டு உச்சரிக்கணும். நாக்கு நுனி முன் இந்த பல்லு இரண்டுக்கும் நடுவுல பட வேண்டும். சா கொஞ்சம் நாக்கு வெளிக்கு விளங்கணும். அடுத்தது வந்து இதை தனி எழுத்தா ஜீம் ஃபத்தஹா வைக்கிறேன்டா ஜ. இது ஹ ஹ. இது மேல ஒரு நொக்கத்தை வந்தா ஹ ஹ ஹ. இது த. இதுல இந்த ராவையும் இந்த ஜாவையும் சில நேரம் மாற்றிக் கொள்வாங்க. இது வந்து ரால் ரா. இது ஹ்ரா ஹ்ரா. இது ஜ இசட் ஜ. இது சீன் ச. இது ஷா என்ற சத்தம் கொண்டு வரும். ஷா சாத் வந்து வா. இது வந்து தா. இந்த தா. இது தா தா. அந்த சவுண்டை சொல்லி பார்க்குற நேரம் உங்களுக்கு அது விளங்கும். இது வா வா. இதுக்கு கொஞ்சம் சவுண்ட் பெருசா வரும். இது வா லா சின்னதா வரும். ஐன் தொண்டை குழியால ஆ வா. அவாவுக்கும் ஹாவுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரே இடம் தான் வார உச்சரிக்கிறதுல வித்தியாசப்படுத்தணும். ஹான்ற ஒரு அந்த காரண மாதிரி ஒரு சவுண்ட் கொண்டு வரும். இங்க வா அந்த அந்த காரண மாதிரி சவுண்டை எடுக்காம எடுக்கிறது. வா வா ரைன் வா. இது வந்து ஃபா. இது லேசான சொல் ஃபா. பா இதுதான் பா கா. பா காஃப்க்கு வந்து கா தொண்டை குழியால கா கஃப் கஃப் காஃப் கஃப் கா. இது லாம் லா லா. வாவ் வா. இது ஹா ஹம்சா யா. வித்தியாசங்களை காட்டுறதுக்கு இப்படியான ஒரு ஒழுங்க செய்திருக்கிறேன். தா தோ தா கஃப் வா ஜ அலிஃப் ஆ ஐன் ஐன் பா வா வா வா. நல்லா சொல்லுவோம் வா வாத் வா. இதை விட இது சிறுசி சவுண்ட் லா. ஹ ஹ ஹ ஹ ச சீன் ச ஷ சா சா ச ச ஷ சா அலிஃப் ஆ ப த ச ஜ ஹ ஹ த ல ஹ ஸ ச ஷ ச ல த ல ஐன் அ غين غ ف قاف ق كاف خ ق ख ل م ن ه همزة ي ت ط ق خ ل ز أ عين أ غ و ل ல ஹ ஹ ஹ ச ச ஷ ஷ. பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னா மைக் மியூட் பண்ணி பேசுற மாதிரி சொல்லலாமே. அப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமா? உச்சரிச்சு காட்டுன்னு சொன்னால் விருப்பம் சொன்னா அவங்களுக்கு உச்சரிச்சு காட்டிடும். பிராக்டிஸ் பண்ற விருப்பமானவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அவங்கள அன்மியூட் பண்றேன். இல்ல செட் பாக்ஸ்ல போடுங்க. இது வந்து கேட்டுட்டு இருந்துட்டு இது பண்ற ஒரு விஷயம் இல்ல. பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு வரும் உச்சரி. ஓகே, நான் உங்களை அன்மியூட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலிஃப் ஆ பா தா ஹா ஜா ஹா ஹா தா ஜா ரா தா சா ஷா ஷா வா தா லா அ ரா பா கா க ல ம ந வ ஹ அ ய. ஒண்ணுன்னா சொல்லுங்க.
அடுத்து ta, தா. ஓகே. sa, ja, ha, ha, ஹ. ha, da, za, ra, za, ஜா என்ன லா ஜா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க சரியாத்தான் சொல்றீங்க. என்ன லா ஜா. sa, sha, sha, ஸ்வா ஸ்வா இன்னும் கொஞ்சம் நல்லா sha, ஸ்வா ஸ்வா. sha, la, வா வா. ta, தோ. இந்த தா விட இது தோ. ta, la, லா லா. a, இன்னும் கொஞ்சம் தொண்டக்கூடியான ஹை ஆ ஆ ஆ ஆ a, ra, ரா. ஓகே. ரா fa, ka, பா. ka, la, ma, na, wa, ha, a, ya. யா ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் தொடர் பங்கு பற்றுங்க. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.